மாதவிடாய் பெண்ணுடன் உடலுறவு கூடுமா? பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அவளின் கணவன் அவளிடம் உடலுறவு கொள்ளக்கூடாது. இந்த மாதவிடாய் என்பது குறைந்தது 3 நாட்கள் முதல் அதிகபட்சமாக 10 நாட்கள் காரை கூட ஏற்படும். இந்த நாட்களில் உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான். மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள். நீர் கூறும், அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகியிருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் தூய்மையடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள். பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். அல்-குர்ஆன் 2:22-2. அனஸ் ரலி அவர்கள் கூறுகிறார்கள், யூதர்கள் மாதவிடாய்க்காரியுடன் வீட்டில் சேர்ந்து அமர மாட்டார்கள், பருக மாட்டார்கள். இது பற்றி நபி அவர்களிடமும் கூறப்பட்டது. அப்போது மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். அது தொல்லை தரும் தீட்டு ஆகும். எனவே மாதவிடாய் சமயத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள். அதை நபி அவர்கள் விளக்கும் பொழுது உடலுறவை தவிர மற்ற அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். நூல் முஸ்லிம். திருமறை வசனமும் ஹதிசும் மாதவிடாய் ஏற்பட்ட மனைவியுடன் உடலுறவு கொள்வதை வன்மையாக கண்டிக்கின்றன. மாதவிடாய் நீங்கும் வரை பொறுத்திருக்க வேண்டும். எனினும் மாதவிலக்கு காலத்தில் மனைவியை அணைத்துக் கொள்ள முத்தமிட அனுமதி உள்ளது. உடலுறவு மட்டும்தான் விலக்கப்பட்டுள்ளது என்பதை மேலே குறிப்பிடப்பட்ட யூதர்கள் ஹதீஸ் மற்றும் பின்வரும் ஹதீஸ்களிலிருந்து உறுதியாக அறியலாம். எங்களில் ஒருவருக்கு மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கும்போது கீழாடை கட்டிக் கொள்ளுமாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுவார்கள். ஆடை கட்டிக்கொண்ட பின்னர் அணைத்துக் கொள்வார்கள். அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலி, அன்னை மைமூனா ரலி. நூல்கள் புகாரி, முஸ்லிம். நான் நபி அவர்களின் துணைவியார் ஆயிஷா ரலி அவர்களிடம், மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது கணவன் அவளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரலி அவர்கள், தாம்பத்திய உறவை தவிர மற்றவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தார்கள். தாரிமி. அஸ்ல் செய்வது கூடுமா? அஸ்ல் செய்வது, அதாவது பெண்ணுறுப்பின் வெளியில் விந்தை வெளிப்படுத்துவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. இது குறித்து பல ஹதீஸ்கள் வந்துள்ளது. குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் அஸ்ல் செய்வோராக இருந்தோம் என்று ஜாபிர் அறிவித்தார். புகாரி, முஸ்லிம். மற்றோர் அறிவிப்பில் நாங்கள் நபியின் காலத்தில் அஸ்ல் செய்வோராக இருந்தோம். அது நபி அவர்களுக்கு தெரிய வந்தது, ஆனால் அவர் எங்களை தடுக்கவில்லை என்று அறிவிக்கிறார். முஸ்லிம். அபூ சயீத் அல்-குத்ரி அறிவிக்கிறார், ஒரு மனிதர் நபியிடம் வந்து, என்னிடம் ஒரு பெண் அடிமை உள்ளார். அவளிடம் நான் அஸ்ல் செய்கிறேன். ஆண்களுக்கு தேவைப்படுவது எனக்கும் தேவையாக உள்ளது. ஆனால் யூதர்கள் அஸ்ல் செய்வது சிறிய சிசு கொலை என்கிறார்கள் என்றார். அதற்கு நபி யூதர்கள் பொய் சொல்கிறார்கள், யூதர்கள் பொய் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒரு உயிரை படைக்க நாடினால் நீ அதை மாற்ற முடியாது என்றார்கள். நசாயி, அபூ தாவூத், தஹாவி, அஹ்மது ஆகியோர் சஹீஹான சனதுடன் அறிவிக்கிறார்கள். ஜாபிர் அறிவிக்கிறார், ஒரு மனிதர் நபியிடம் வந்து, என்னிடம் ஒரு அடிமைப்பெண் இருக்கிறார். அவள் எங்களுக்கு உதவுகிறார். எங்கள் பேரித்த தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறாள். சில நேரம் நான் அவளிடம் செல்கிறேன். அவள் கர்ப்பமாவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார். அதற்கு நபி நீங்கள் நாடினால் அஸ்ல் செய்யுங்கள். ஆனால் அல்லாஹ் அவளுக்கு விதித்தது அவளுக்கு கிடைத்தே தீரும் என்றார்கள். சில காலம் கழித்து அவர் நபியிடம் வந்து, அந்த பெண் கர்ப்பமாகிவிட்டார் என்றார். நபி அல்லாஹ் அவளுக்கு விதித்தது நடக்கும் என்று நான் கூறினேன் அல்லவா என்றார்கள். முஸ்லிம். அபூ தாவூத், அஹ்மத்
பைஹகி